அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி சிவப்பு அவல் வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன சைஸ் வெங்காயம் 2 உரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆப்ப சோடா சிறிதளவு 1 சிட்டிகை, தேவையான அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். முதல்ல நாம் இந்த அவலை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு சால்ட், கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவலை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடா அளவுக்கு நம்ம அதிகமாக தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடா மாவு ரெடி. இப்பொழுது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இது போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்குனதையும் இது நல்லா கிறிஸ்பாக குக்காகிருக்கும். அப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிள் ரெசிபி அவல் பக்கோடா ரெடி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் இது. தேங்க்யூ.